ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் வித் சுபா. இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் தான் செய்ய போகிறேன். பசங்கள்லாம் இப்போ ஹாலிடேஸில் வீட்டில் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஏதாவது ஈவினிங் ஸ்நாக் செஞ்சு கொடுக்கணுன்னா இந்த ஸ்நாக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும், அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஸ்நாக்கு ரொம்ப ஹெல்த்தியாக நான் கோதுமை மாவு வச்சு தான் செய்ய போகிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக ஃப்ளாக்ஸ் சீட் பவுடர் சேர்த்துக்கிறேன். நான் யூஸ்வலாக மாவு பிசையும் போது கொஞ்சமாக இது சேர்த்துப்பேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, அது கூட கொஞ்சம் நெய். இது மூணுத்தையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு மாவோட எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைஞ்சிப்போமோ அதே மாதிரி அந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ மாவை வந்து நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ இதுக்கு மேலே ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுடுங்க. இப்போ ஒரு 15 நிமிஷம் கழித்து மாவு வந்து மறுபடியும் நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் இங்கே ஒரு உருண்டையை எடுத்து நம்ம சப்பாத்திக்கு எப்படி உருட்டுறோமோ அதே மாதிரி ரொம்ப பெருசாக இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் உருட்டிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு உருண்டையை எடுத்து அதே சைஸில் ரவுண்டாக உருட்டிக்கோங்க. இப்போ 2 சப்பாத்தி உருட்டி வச்சுருக்கோம். இப்போ இதில் ஒன்றுத்தில் லைட்டாக எண்ணெயை வந்து மேலே ஃபுல்லாக தடவிக்கோங்க. தடவிட்டு அதுக்கு மேலே வந்து லைட்டாக கொஞ்சமாக கோதுமை மாவு வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம உருட்டி வச்சுருக்கிற இன்னொரு சப்பாத்தியை வந்து இதுக்கு மேலே வச்சுடுங்க. வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி நல்லா தின்னாக உருட்டிக்கோங்க. உருட்டும் போது நல்லா தின்னாக உருட்டிக்கோங்க. ஷீட்டு வந்து நல்லா தின்னாக இருந்தால் தான் உங்களுக்கு மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கனமாக இருந்ததுன்னா உங்களுக்கு மடிக்க சரியாக வராது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உருட்டிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா தின்னாக உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் இங்கே ஒரு தவாவை வந்து நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா சூடு பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து நம்ம உருட்டி வச்சுருக்கிற சப்பாத்தியை வந்து சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு 5 செகண்டு 2 சைடும் இந்த சப்பாத்தியை வந்து லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. குக் பண்ணக்கூடாது, லைட்டாக ஹீட் தான் பண்ணணும். ஹீட் பண்ணிவிட்டு இதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி லைட்டாக சுட்டுட்டு இது சூடாக இருக்கும்போதே நீங்கள் பிரிச்சிங்கன்னா அந்த ஷீட்டு வந்து அழகாக 2ஆக பிரிஞ்சு வந்துடும். அந்த ஷீட்டும் பார்த்திங்கன்னா நல்லா தின்னாக இருக்கும். இதை வச்சு நீங்கள் நிறைய ரெசிபீஸ் பண்ணலாம். இது உள்ள நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டஃபிங் வச்சு நீங்கள் ரோல் மாதிரி செய்யலாம். அதே மாதிரி சமோசா பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஷீட் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு துணியில் வச்சு நல்லா மூடி வச்சுடுங்க. ஸோ இதே மாதிரி மற்றது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஷீட் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்க்கு வந்து நான் இங்கே கொஞ்சமாக கார்னில் உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நல்லா பொடிசாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் தக்காளி மூணுத்தையும் சேர்த்துக்கோங்க. தக்காளிக்குள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து நல்லா துருவின பன்னீர், அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீஸ், இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கோங்க. இது கூட உங்களுக்கு வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் பொட்டேட்டோ இல்லை குடமிளகா அந்த மாதிரி ஏதாவது வேணும்னா கூட நல்லா பொடிசாக இதில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸு, கொஞ்சம் பெப்பர் பவுடர், அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஏதாவது ஹர்ப்ஸு பீட்சா சீசனிங் இல்லை ஆரிகானோ அந்த மாதிரி ஏதாவது ஹர்ப்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இதுலேயே வந்து நல்லா பொடிசாக நறுக்கினா கொத்தமல்லி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஷீட்டை ஒட்டுறதுக்கு ஒரு ஸ்லரி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இங்கே வந்து கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு கூட எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் ஒரு திக்கு பேஸ்ட் மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வந்து கட்டி இல்லாமல் நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம்.
இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செஞ்சுருக்கிற அந்த ஷீட்லேருந்து ஒரு ஷீட்டை எடுத்து அது உள்ளே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஸ்டஃபிங்கை வந்து உள்ளே வச்சுக்கோங்க. கொஞ்சம் தாராளமாகவே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ வந்து ஒரு ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைட்ஸில் வந்து நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த ஸ்லரி பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த 2 சைடும் அப்படியே மடித்து மறுபடியும் ஒரு ரோல் பண்ணிவிட்டு அந்த எண்டில் வந்து மறுபடியும் அந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணிவிட்டு எல்லா சைடும் நல்லா ஒட்டிடுங்க. ஸோ இதே மாதிரி எல்லா ஷீட்ஸ்லேயும் உள்ளே வந்து அந்த ஸ்டஃபிங்கை வச்சுட்டு அந்த ஸ்லரியை வச்சு எல்லா சைடும் நல்லா சீல் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கை வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் சேர்க்கணுன்னாலும் சேர்க்கலாம், மசாலா வேறு ஏதாவது சேர்க்கணுன்னாலும் சேர்க்கலாம். அதே மாதிரி இதுலேயே வந்து சிக்கன் யூஸ் பண்ணலாம். வெறும் சிக்கனை வச்சு கூட இந்த ரோல் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்கள் விருப்பப்பட்ட மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நான் ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரை பண்ணலாம். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றி ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் ஹெல்த்தியாக போகணுன்னு நினச்சிங்கன்னா உங்கள்கிட்ட ஏர் ஃப்ரையர் இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். மேலே வந்து லைட்டாக ஆயிலை வந்து க்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஏர் ஃப்ரையரில் வந்து பேக் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நான் ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிறது எல்லாத்தையும் வந்து மீடியம் ஹீட்டில் வந்து ஆயிலை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து ஒன்று ஒன்றா சேர்த்து 2 சைடும் நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா 2 சைடும் கிறிஸ்பியாக நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்கு, பசங்களுக்கெல்லாம் இது செஞ்சு கொடுங்க, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இது லஞ்ச் பாக்ஸ்க்கு கூட நீங்கள் பேக் பண்ணி கொடுக்கலாம். இது சர்வ் பண்ணும்போது கூட கொஞ்சம் கெச்சப் இல்லைன்னா அந்த ஸ்பைசி க்ரீன் சட்னி அந்த மாதிரி ஏதாவது வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட்டு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை பார்க்குறேன். என்னோடய ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஃப்ளேவர்ஸ் வித் சுபாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.